ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்களை பயமுறுத்தலை, சரியா? இன்னைக்கு சாயங்காலம் ஃபைனல் பாருங்க. ஆனால் இந்தியா தோத்து போயிடும். போயிடலாம். ஹலோ, நீங்கள் இங்கே வரணும்னு இல்லை, எங்கேயாவது கர்த்தருடைய காரியத்தில் இருங்க, சரியா? இங்கே வர முடியல, வேற ஒரு ஊழியத்துக்கு போறீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்தால் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். வெளியே போனீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் மற்றவங்களுக்கு பேசுவாங்க. இந்த ரெண்டையும் விட்டுட்டு கண்டிப்பாக மேட்ச் தான் பார்க்கணுன்னா நான் இப்போவே சொல்லுவேன், இந்தியா தோத்து போயிடும். ஸ்ரீலங்கா தான் வின் பண்ணும், சரியா? பார்த்து சொன்னாங்க, நீங்கள் நரகத்துக்கு கீழே போயிடுவீங்கன்னாங்க. அது அப்புறம். ஆனால் இன்னைக்கே நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் வீட்டில் உட்காந்து இன்னைக்கு பாருங்க, ஒன்றில் மழை பெய்து மேட்ச் நிற்கும். ஹலோ, இல்லை மழை பெய்து மேட்ச் நடக்காது. ஆமாவா இல்லையா? ஹலோ, அதை விட பேசாமல் இங்கே வந்து உளுந்துடலாம். சரி, கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இவங்களை இவ்வளோ பேர் பார்க்க சந்தோஷமா இருக்கு, சரியா? சபையில் ஒரு இடம் கூட காலி இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பைபிள் ஸ்டடி நேரத்தில் பார்த்தா சபையில் ஆள் இருக்கிறத விட வெறுமையான இடம் தான் நிறைய இருக்கு. அது ஏன்னு நீங்கள் தான் யோசிக்கணும். ஆக்சுவலாக நமக்கு இன்னைக்கு உலக வாழ்க்கை பெருசாக தெரியறது தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. நேற்று நாங்கள் கவனிச்சுட்டு இருந்தோம், இம்மை வேற மறுமை வேறன்னு கவனிச்சிட்டோம். உயிர்த்தெழுதல அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் இம்மை நமக்கு பெருசாக தெரியாது. இம்மை நமக்கு வேண்டும், இந்த உலக வாழ்க்கை நமக்கு வேண்டும். ஆனால் அந்த வாழ்க்கைக்கு தான் இந்த வாழ்க்கை. அது இதுக்காக அது இல்லை, அதுக்காகத்தான் இது. இந்த வாழ்க்கையில கர்த்தர் நம்ம வைத்திருப்பதே ஒரே ஒரு நோக்கம், அந்த வாழ்க்கைக்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்கு தான் இந்த வாழ்க்கை. அதனால இந்த வாழ்க்கை தான் நமக்கு முக்கியமா இருந்தால் கொஞ்சம் கஷ்டமானது. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். பைபிள்ல சபையினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான ஒரு வேத பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 - 47 வரை இருக்கும். அதுல ஒரு வார்த்தை அனுதினமும் ஒரு வார்த்தை இருக்கு. 46ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. ஆலயத்துக்கு எப்போ வந்த என்னன்னைக்கெல்லாம் வந்தாங்களாம்? கொஞ்சம் வாய் தரீங்களா? டெய்லி வந்தாங்களாம், சரியா? அது வேலை வெட்டி இல்லாத பசங்களா இருப்பானுங்க, அதான் அப்படித்தான் நமக்கு தோணுது. நமக்கெல்லாம் வேலை இருக்குது, அவங்களுக்கு என்ன இல்லை, வேலையே இல்லையா. அதனால என்ன பண்ணாங்க, டெய்லி ஆலயத்துக்கு வந்தாங்களாம், சரியா? அடுத்த வசனம் வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் மறுபடியும் ஒரு அனுதினம். அப்போஸ்தலர் 2:46 டெய்லி என்ன, டெய்லி அவங்க டெய்லி கூடி வந்தாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு, டெய்லி சபையில் ஆளை சேர்த்துக்கிட்டே இருந்தாராம். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் சேர்க்கிறவர் அல்ல, ஒவ்வொரு நாளும் சேர்த்தார். அதனால்தான் சபை பெருகிச்சு. யோசிச்சு பாருங்க, 120 பேர் இருந்தாங்க, 3000 ஆனாங்க. அப்புறம் அடுத்து பார்த்தா 8000 ஆனாங்க, 5000. அதுக்கப்புறம் பார்த்தா எண்ண முடியாத அளவு 6ஆம் அதிகாரத்திலே வந்துச்சு. அப்போ 2ஆம் அதிகாரத்தில் 120 ஆரம்பித்தது. 6ஆம் அதிகாரத்துக்குள்ள என்ன தெரியுங்களா, எண்ணிக்கை கடங்கார கொண்டு போனதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு டெய்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வாரத்துக்கு ஒரு நாள். இன்னும் சொல்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்கல்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு பேர் இருக்க மாட்டீங்க. ஏன்னா கம்யூனியனுக்கு மாத்திரம் வர பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறாங்க. அதாவது எல்லா ஞாயிற்றுக்கிழமை கூட வர்றதில்லை, அந்த கம்யூனியனுக்கு மாத்திரம். எனக்கு தெரியும், நீங்க நானும் தொடக்கத்துல இருந்து பாக்குறேன், இந்த அல்லேலூயா சத்தம் பாச சத்தம் மாத்திரமே கேட்குது. நீங்க எல்லாம் உட்கார்ந்து அவருக்கு அல்லேலூயா தெரியாதான்னு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அவர் அல்லேலூயான்ற நானும் பாக்குறேன், ஒரு வாய் கூட அசையல, இப்படி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க. வழக்கமா நமக்கு பேரே அல்லேலூயா கூட்டம்னு பேரு. பெந்தகோஸ்து கூட்டத்துக்கு பேர் என்ன பேரு? அல்லேலூயா கூட்டமா. ஆனா இன்னைக்கு பெந்தகோஸ்து உலகம் மறந்து போன வார்த்தை இந்த அல்லேலூயா தான். பார்த்து சத்தம் போட்டு பாக்குறாங்க, அப்படி மேக்சிமம் பலத்தோடு அல்லேலூயா சொல்றாங்க. நீங்க அசையாம உட்கார்ந்துருக்கீங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் நாங்களும் மாறவே மாட்டோம், அப்படியே தான் பிடிச்சு வச்ச புலி மாதிரியே உட்கார்ந்துருப்போம். கரெக்டா உட்கார்ந்துருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வர்றதே பாவம்னா, கம்யூனியன் சர்வீஸ்க்கு மாத்திரமே வருது அதை விட பெரிய பாவம் இல்ல. நம்ம என்ன நிரூபிக்க முயற்சி பண்றோம்? நாங்கள்லாம் விசுவாசிகள், இல்லைன்னா நாங்கள்லாம் அந்த சபையில் அங்கம், அதுதானே. ஆனா வேதம் அப்படி சொல்லல. அனுதினமும் அவர்கள் கூடி வந்தார்கள், அனுதினமும் கர்த்தர் சபையில சேர்த்து வந்தார். அப்படின்னா ஒரு விசுவாசி என்றால் அவங்க டெய்லி செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அது மாத்திரம் உங்களுக்கு தெரிந்ததுதான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. கர்த்தர் தெரியுங்களா, ஒவ்வொரு நாளும் ஒரு விசுவாசி மற்றொரு விசுவாசியை பார்த்திருக்காங்க. ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா டெய்லி தே மெட். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாங்க, பார்த்தார்கள். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மனுஷன் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுங்களா, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அடுத்த கேள்வி என்ன தெரியுங்களா, காயினே உன் சகோதரன் எங்கே?
ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி, நீ எங்க இருக்கிற, அப்புறம் பிரதர் எங்க இருக்கிறான். யோசித்து பாருங்க, நம்ம சபையில நிறைய பேர் வராங்கல்ல, எல்லார் பேரும் உங்களுக்கு தெரியுமா? ஹலோ, எல்லாரும் எங்க இருக்காங்கன்னா தெரியுமா? அவங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்புறம் என்ன ஐக்கியம்? நம்ம டெய்லி ஒருத்தரை மீட் பண்ணாத நமக்கு தெரியும். பைபிள் சபையின் நோக்கமே என்ன? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். அதுதானே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்ப சபை என்றால் என்ன? ஏன் பாரத்தை மாத்திரம் சுமக்கிறது இல்ல, ஒருவர் பாரத்தை ஒருவர். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆண்டவர் நமக்கு 2 சிலுவை தோள் கொடுத்து காத்துறீங்களா? ஒன்று நமது சிலுவை, அப்போ லூக்கா 14:26. அடுத்தது எபிரேயர் 13:12 அவரது நிந்தை, அடுத்த தோள். கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர், அது உள்ளத்துல. 3 சிலுவை நமக்கு இருக்கு. ஒன்று என்னுடையது, ஒன்று ஆண்டவருடையது, ஒன்று என்னோடு ஐக்கியப்படுகிற இன்னொரு கர்த்தருடைய பிள்ளை, அது என் உள்ளத்துல சுமக்கணும். 3 இடத்தை கர்த்தர் கொடுத்தது எதுக்கு தெரியுங்களா? சுமப்பதற்கு. நமக்கு எதுக்குன்னா செயின் மாட்டி தொங்க விடுறதுக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த தோல்ல அந்த தோல்ல ஹார்ட்ல தொங்கும் செயின், அதுக்கு தானே. அப்படியானால் நாம் இன்னொருத்தர் பாரத்தை சுமக்கணும்னா அவங்க பிரச்சனை நமக்கு தெரியணும்ல. கிட்ட உட்கார்ந்து இருக்கிறது யாரும் தெரியலன்னா அவங்க பிரச்சனை நமக்கு எப்படி தெரியும்? அவங்க என்ன பண்ணாங்களா, ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் சந்திக்கும் போதுதான் அவங்களுடைய வலிகள், அவங்களுடைய வேதனை, அவங்களுடைய கண்ணீர், இதெல்லாம் நமக்கு தெரியும். கவனித்துக் கொள்ளுங்கள். சபை என்றால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகின்ற வழி. அடுத்தவங்க பாரமே நமக்கு, நம்ம பிரதரே யாரும் தெரியாது, அப்புறம் அவங்க பாரம் என்னன்னு தெரியாதுன்னா, வாட்ஸ் தி மீனிங் இன் கமிங் டு தி சர்ச்? சபைக்கு வருவதில் என்ன அர்த்தம் இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது ஒண்ணு. அப்ப என்ன செய்யணும்? டெய்லி தே மெட். அடுத்தது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அவங்க 2வது அனுதினமும் செய்த வேலையை. ஒன்று, அனுதினமும் ஒருவரை ஒருவர் சந்தித்தார்கள். டெய்லி தே மெட். அடுத்தது பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் டெய்லி கேர்ட், ஒவ்வொரு நாளும் கரிசனை அக்கறை எடுத்தார்கள். ஒவ்வொரு நாளும் அன்றாட விசாரணைன்னு போட்டு தெரியுங்களா? அதுக்கு அர்த்தம் தெரியுங்களா? உங்க தேவை என்ன, உங்களுடைய பாரம் என்ன, உங்களுக்கு என்ன தேவை என்ன பண்ணாங்களா? டெய்லி தே என்குயர்ட். அதை என்ன பண்ணாங்க? ஒருத்தரை பற்றி ஒவ்வொரு நாளும் அக்கறை எடுத்தார்கள். இது விசுவாச வாழ்க்கை. 2வது ஒன்று, ஒவ்வொரு நாளும் என்னுடைய சக விசுவாசியே, என்னுடைய தேவ மனிதன் நான் சந்திக்கணும். 2வது என்ன தெரியுங்களா? டெய்லி நான் என்ன பண்ணணும்? அவங்கள பத்தி அக்கறை, கவலை இருக்கணும். என் பிள்ளைகளை பத்தி எனக்கு அக்கறை இருந்தா, விசுவாசி இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை பத்தி எனக்கு அக்கறை இருக்கணும்ல. அதுதானே ஆவிக்குரிய குடும்பம். என்னுடைய சபை என்றால் நான் சபை நடத்தல. தாம்பரத்தில் பிலடெல்பியான்னு ஒரு சர்ச் இருக்கு. அதுல நான் விசுவாசியாக 29 ஆண்டுகளாக இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த சபையில் விசுவாசி தான். என்னுடைய ஊழியம் வெளியே தவிர நான் அந்த சபையில் விசுவாசி. எங்க சர்ச்சில் எப்படி தெரியுமா? எங்க பாஸ்டர் எப்போதுமே பிலடெல்பியா, சபையில் பிலடெல்பியா, சபை என்று சொன்னது இல்லை, பிலடெல்பியா குடும்பம் என்று தான் சொல்லுவார் எங்க பாஸ்டர். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ ஃபைனல் எக்ஸாம் லீவ் வருது இல்லையா? ஹலோ, பரிச்சை எழுதிட்ட பிள்ளைங்க லீவ் வருது இல்லையா? உடனே என்ன பண்ணுவோம்? மாமா வீட்டுக்கு, சித்தப்பா வீட்டுக்கு அனுப்புவோம் தெரியுங்களா? எங்க சர்ச்சில் சட்டம் என்னன்னா, சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பாத, இன்னொரு விசுவாசி வீட்டுக்கு பிள்ளைகளை அனுப்பு. அதாவது ஊருக்கு, இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு போகாத. நம்ம சபையில எவ்வளவு ஃபேமிலிஸ் இருக்குது, உன் பிள்ளைகள் அங்க போகட்டும், 4 நாள் அங்க இருக்கட்டும், அப்புறம் அந்த பிள்ளைகள் இன்னொரு வீட்டுக்கு போகட்டும். அந்த 1 மாசம் 1.5 மாசத்தை பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்துருவாங்க. ஒரு ஐக்கியம் வருமா வராத யோசிச்சு பாருங்க. அடுத்தது இன்னும் முக்கியம் என்ன தெரியுங்களா? நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும். அதுக்கு ஃப்ராக் வாங்கினா 3 மாசத்துல குட்டி ஆயிடும்ல, முட்டிக்கு மேல வந்துடும்ல. ஒன்னு என்ன பண்ணுவோம்? அடுத்து 2வது ஒண்ணு இருக்குல்ல, வழக்கமா சொல்லுவான், ஏழையா பிறந்தாலும் இளையவனா பிறக்கவே கூடாதும்பாங்க. ஏன்னா அவனுக்கு புதுசா ஜீன்ஸே கிடைக்காது. பெரிய வாங்கி அவன் முட்டிக்கு மேல வந்தது இவனுக்கு கொடுத்துருவாங்க. அவன் ஓட்டி உடச்சு போட்டு சைக்கிள் தான் இவனுக்கு கொடுப்பாங்க. இதுதான் வழக்கம். அவன் கொண்டு போன டிஃபன் பாக்ஸ் தான் இவனுக்கு திருப்பி வந்து சேரும். புதுசு வரவே வராது. எங்க சேர்த்துல என்ன வழக்கம் தெரியுங்களா? உன் குழந்தைக்கு ஒரு சட்டை சின்னதானா அடுத்த குழந்தைக்கு வைக்காத, இதுக்கு அடுத்த அளவுல நம்ம சபையில வர எந்த பிள்ளை இருக்குதோ அதுக்கு கொடு. ஒரு குழந்தை ஓட்டுற சைக்கிள் அதுக்கு முட்டி இடிக்குதுன்னு வச்சுங்களேன், சின்ன சைக்கிள் ஆயிட்டு, அதுக்கு பெரிய சைக்கிள் வாங்கும்போது இதை அடுத்த குழந்தை வளர்றதுக்கு வெயிட் பண்ணாத, இன்னொரு நம்ம சபை குடும்பத்தில் ஒரு விசுவாசிக்கலாம், அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. அப்படி வளர்த்த ஒரு சபை. அதனால என்ன மாதிரி ஆள் இன்னைக்கும் விசுவாசியா இருந்துட்டே ஊழியம் செய்ய முடிகிறது. ஏனென்றா நாங்க எப்படி பார்க்கல, சபையை ஒரு குடும்பமாக பார்த்தோம். ஏதோ ஞாயிற்றுல மாத்திரம் வந்து போகிறத நாங்கள் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஆனா தான் இத்தனை ஆண்டுகளாகி அந்த சபையில என்ன இப்ப இருக்கிற பாஸ்டர் என்னை விட 16 வயது சின்னவர்.
ஏன் ஒரு கீழே அடங்கி இருக்க முடியும் தெரியுங்களா? அதை வந்து நான் எப்படி பார்க்கல, சபையா பார்க்கல, என்னுடைய குடும்பமாய் பார்க்கிறேன். அப்படித்தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். அப்படின்னா ஒன்று என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் சந்திக்கணும், அடுத்தது ஒவ்வொரு நாளும் கவலைப்படணும். ஒவ்வொரு நாள், அதாவது எங்க சபையில இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, ஏன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாயிட்டு. நான் எப்போதுமே சொல்லுவேன், சபை சின்னதா இருக்கிற வரைக்கும் அன்பு அதிகமா இருக்கும். ஆட்கள் அதிகமாக அதிகமாக பக்கத்துல யார் வந்திருக்கான்னு தெரியாம நமக்கு மறந்து போயிடும். ஏன்னா எண்ணிக்கை அதிகமாகுது இல்ல. ஒருத்தர் பத்தி ஒருத்தருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவருக்கு என்ன வலி, இவருக்கு என்ன குறைவு, இந்த குடும்பத்துக்கு என்ன தேவை, சொல்லாமலே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏன் தெரியுமே. மூன்றாவது ஒன்றை சொல்லுகிறேன், அவங்க டெய்லி செய்த மூன்றாவது ஒண்ணு பாருங்க. அந்த அப்போஸ்தலர் 2:47 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:47. தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒன், ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற்றார்கள். சபைக்கு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் ஆட்களை சேர்ந்துகிட்டு இருக்க காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க டெய்லி என்ன பண்றாங்க, ஒருத்தர் சந்திக்கிறாங்க, டெய்லி ஒவ்வொருத்தருக்காக என்ன பண்றாங்க, கவலைப்படுகிறார்கள். அடுத்தது என்ன, டெய்லி தே ஒன், அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்க, தே ஒன், வெற்றி பெற்றார்கள். நான்காவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். அடுத்தது அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், வாரத்துக்கு ஒரு நாள் பைபிள் ஸ்டடி இல்ல, விசுவாசி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பைபிள் ஸ்டடி. டெய்லி தே சர்ச்ட், ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாங்க, வேதத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்களாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாலாவது டெய்லி அனுபவம் தெரியுங்களா? டெய்லி தே சர்ச் தி வேர்ட் ஆஃப் காட். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாங்க, வேதத்தை ஆராய்ந்து தான் படிச்சாங்களே தவிர சும்மா படிக்கல. பெரியாப்பட்டணத்து மக்களை பற்றி என்ன சொல்லுகிறார், டெய்லி தே சர்ச், ஒவ்வொரு நாளும் வேதத்தை என்ன பண்ணாங்களாம், ஆராய்ந்து பார்த்து தான் படித்தார்களாம். அடுத்து ஒன்றை சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:5. அப்போஸ்தலர் 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஏன் சபை நாளுக்கு நாள் பெருகாது? டெய்லி தே இன்கிரீஸ்ட், ஒவ்வொரு நாளும் அவர்கள் பெருகினார்களாம். காரணம் என்ன? அவங்க ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலை செய்த போது மிக அற்புதமானது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க பூமியின் கடைசி வரைக்கும் நாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த 26ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரோமாபுரிக்கு போயிட்டு, எருசலேமில் தொடங்கினது அந்த அப்போஸ்தலர் முடிவுல எங்க இருக்குன்னு தெரியுங்களா? ரோமாபுரியில பரிசுத்த பவுல் சுவிசேஷம் சொல்லிட்டு இருப்பார். அப்படியானால் எருசலேமில் ஆரம்பித்து உலகத்தின் மையத்தில் ஆரம்பித்து அன்றைக்கு தெரிந்த உலகத்தினுடைய ஒரு வடமேற்கு பகுதியின் கோடிக்கு சுவிசேஷம் ஏன் எட்டினது தெரியுங்களா? அவங்களுக்கு டெய்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, ஒவ்வொரு நாளும். தயவு செய்து இது வந்து ஆலோசனையாக இல்லைன்னா, நமக்கு நிறைய பேருக்கு ஆலோசனை பிடிக்காது. இன்றைக்கு ஆவிக்குற உலகத்தில் ரொம்ப சீப்பானதுன்னா அட்வைஸ் தான். சரியா? நான் உங்களை அட்வைஸ் பண்ண வரல, நீங்கள் வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். இது வந்து ஆலோசனையோ அட்வைஸோ அல்ல, இது உங்களுக்கு ஆவியானவர் சொல்லக்கூடிய நேரடியான ஒரு கருத்து. ஒவ்வொரு நாளும் சபைக்கு வரணும். ஆமென், ஆமென். கோயம்புத்தூர்ல ரத்னபுரின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே ஒரு சர்ச் ஆஃப் காட் சபையை சார்ந்த ஒரு வாலிபன், அவர் 26 வயசுல அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இப்ப அவருக்கு 31-32 வயசு ஆகுது. 2 குட்டி பசங்க இருக்காங்க. திருமணமாகி ஒரு குழந்தை, 2 குட்டி பசங்க இருக்காங்க. அவர் சபையை ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு குடும்பத்தார் அவங்க வீட்டு மாடியில ஒரு இடத்த கொடுத்திருக்காங்க, நீங்க இங்க சபை நடத்திக்கிங்க. அந்த வீட்டில் உள்ள ஐயா, அந்த அம்மா, அவருடைய 2 பையன், 4 பேர் தான் அந்த சபை விசுவாசி. 6 வருஷத்துக்குள்ள அந்த சபை இன்னைக்கு 900 பேர் இருக்காங்க. காரணம் என்ன தெரியுங்களா? டெய்லி தே மெட். ஒவ்வொரு நாளும் காலையில 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அந்த சபை விசுவாசிகள் அத்தனை பேரும் கூடி ஜெபிக்கிறாங்க. அப்புறம் ஏன் சபை வளராது? அப்ப சபை ஏன் பெருகாது? கவனித்துக் கொள்ளுங்கள். சபை என்றால் கட்டிடம் வளருவதில்லை, நீங்களும் நானும் தான் சபை. அப்ப வளருவது எண்ணிக்கை மாத்திரமல்ல, நம்ம தரமும் உயர்ந்து விடும். ஆனால் இது வந்து உங்களுக்கு ஆலோசனை அல்ல, அட்வைஸ் அல்ல, இது உங்களுடைய மேன்மைக்காக ஆவியான சொன்னதுனால உங்களுக்கு சொல்லுகிறேன். டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் ஒவ்வொரு நாளும். அது மீட்கப்பட்ட உடனே ஒவ்வொரு நாளும் சபைக்கு வரணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது இல்ல. சபையில ஊழியம் இருக்குதோ இல்லையோ, சும்மா நான் வந்து பாஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு போனோம்ல. ஏன்? அது புது தொடப்பம் நல்லா பெருக்கிச்சு. இப்ப என்னாச்சு, 4-5 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, அது தொடப்பம் என்னாச்சு, தொடப்ப கட்டையா மாறி போச்சுப்போம். இப்ப என்ன பண்ணுது, வரவன்னு குத்திட்டு உட்கார்ந்துருக்கோம், அவ்வளவுதான். கவனித்துக்கள். ரட்சிக்கப்பட்ட போது 6 நாள் தானே இருக்குது வர்றதுக்கு சபைக்கு. ஞாயிற்றுக்கிழமை விட்டா இன்னும் 6 நாள் தானே. ஐயோ அடுத்த ஞாயிற்றுல எடுக்கணும் காத்து கிடந்தோம்ல.
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து தொலைச்சிச்ச ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சபைக்கு போயே ஆகணுமேனு ஒரு கடுப்பு வருதுல உள்ள. கொஞ்சம் கண்களை மூடுவோமா? ஹலோ, என்ன ஆத்துமாவே சொல்றாதீங்க, நான் செய்தியே ஆரம்பிக்கிறேன், சரியா? இது ரொம்ப அப்பா பொழச்சண்டா சொல்லி என்ன ஆத்துமாவே சொல்றாதீங்க. அந்த டெய்லி என்ற வார்த்தை எனக்கு பார்த்து பேசிட்டு இருக்கும் போது நான் உணர்ந்தேன். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் இங்க நிக்கிறேன்னு சொன்னா 7 நாள்ல 8 தடவை சபைக்கு போனேன். 7 நாள்ல திங்கட்கிழமை காலையில போவேன், திங்கட்கிழமை வீக்லி ஹாலிடே, காலையிலுமே சாயங்காலம் போவேன். சபையில யாருமே இருக்க மாட்டாங்க, சும்மா பாஸ்டர் பார்த்துட்டு ஒரு 2 சந்தேகம் கேட்டு வருவேன் வீட்டுக்கு. அவங்களுக்கு நான் படிச்சு எனக்கு புரியல, ஏன் தம்பி உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னு கேட்பாங்க. படிச்சேன், புரியல, கேட்டேன். உடனே அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியலன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? தம்பி நீங்க ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்றேன், எனக்கு கத்த சொன்னா உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு சொன்னா எனக்கு சொல்லுங்கம்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தேவ மனிதன். ஆனாதான் என்ன மாதிரி ஆளுங்க நிக்க முடிகிறது. ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்காருன்னா இது வந்து மந்திரத்துல மாங்காய் காய்க்கல. சபையோடு உள்ள ஐக்கியம், சபையோடு இருந்த அந்த அரவணைப்பு, சபையில் இருந்த அந்த நெருக்கம் தான் இன்னைக்கு என்னங்க நிக்க வச்சிருக்குது. அதனால என்னுடைய விருப்பம், நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பைபிளை டீச் பண்ணும்போது ஒரு விசுவாசிக்கு டீச் பண்ண மாதிரி டீச் பண்ண மாட்டேன். எனக்கு பிள்ளைகள் இல்லை, அதனால ஒவ்வொருத்தரும் என்னுடைய பிள்ளையாக நினைச்சு தான் டீச் பண்ணுவேன். என்னுடைய குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுத்தா பைபிள் எப்படி சொல்லுவேன்னா அப்படிதான். ஏன்னா என்னுடைய ஆசை என் பிள்ளைகள் என்னோட உயரமா வளரணும். அல்ல, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் இங்கிருந்து அநேக வேத பண்டிதர்கள் எழுப்புவார். ஆமென். இங்க நிறைய பைபிள், இன்னைக்கு நிறைய பிரசங்கியார் நமக்கு இருக்காங்க, ஆனா நிறைய பைபிள் டீச்சர்ஸ் இல்ல. இன்றைக்கு சபைக்கு வெளியே தான் பிரசங்கியார் தேவை, சபைக்கு உள்ள டீச்சர்ஸ் தேவை. அதனால உங்களை அநேகரை கர்த்தர் எழுப்புவார். ஆமென், ஆமென். அதனால இது வந்து மறுபடியும் சொல்றேன், இது ஆலோசனையா சொல்லலனா, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல, இது உங்களுடைய வளர்ச்சிக்கு அஸ்திபாரமாக இருக்க வேண்டும் சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளையை சந்திங்க. எல்லாரையும் ஒரே நாள் சந்திக்க முடியலன்னு பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒருத்தரையா சந்திக்கலாம்ல. கொஞ்சம் ஒண்ணு தெரியுங்களா, சபையில வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட நல்ல பக்கத்தை பார்ப்பீங்க, அவங்கள தனியா பாருங்க, அவங்கள்ட்ட கெட்ட பக்கத்தை நீங்க பார்ப்பீங்க. அதாவது அவங்க அழுகையை நீங்க அங்க பார்த்தா சிரிப்பாங்க, இங்க பார்த்தா ஹல்லேலூயாம்பாங்க. அங்க போனாதான் அவங்க அழுகை உங்களுக்கு புரியும். அங்க போனாதான் அவங்களோட உள்ளத்தை திறந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க முகத்தை மாத்திரம் நீங்க பாப்பீங்க. தனியா அவங்கள மீட் பண்ணி பாருங்க, அவங்க உள்ளத்துடைய வலிகள் அப்பதான் உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. பிரதர் எனக்கு இப்படி இருக்குது, என் குழந்தைக்கு என்ன தேவை இருக்குது, என் வேலையில இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன ஆகும் தெரியுங்களா, உங்களை அறியாமலே உங்களோட அவங்களுக்கு ஒரு நெருக்கம் உண்டாகிறது. மாத்திரம் இல்ல, நீங்க பாரத்தோட அவங்களுக்கு ஜெபிப்பீங்க, ஒரு நாளும் அந்த ஐக்கியம் பிரிஞ்சு போகவே போகாது. ஆமென், ஆமென். கொஞ்சம் கண்களை மூடலாமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வருவேன், இல்லைன்னா கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு மாத்திரம் வருவேன்னு சொல்லி வராதிங்க. வந்தால் அது சபைக்கு பிரயோஜனமோ இல்லையோ, நமக்கு அது பிரயோஜனம் இல்லை. வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அது வளர்ந்ததற்கு காரணம் எண்ணிக்கை கடங்காத மக்கள் பெருகினார்கள், வெறும் 120 பேர்ல இருந்து. இரண்டாவதாக ஒரு குறுகின காலத்துக்குள்ள அவங்க எருசலேமில் இருந்து அவர்கள் ரோமாபுரி வரைக்கும் கடந்து போய் அன்றைக்கு இருந்த உலகத்தினுடைய தலைநகரம் வரைக்கும் போயிட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா அந்த டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது டே டு டே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு நாளும் அவர்கள் அனுதினமும் கூடினார்கள், கர்த்தர் அனுதினமும் கிரியை செய்கிறார். காரணம் என்ன, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்முடைய ஐக்கியத்துல அனுதினமும் செயல்பட வேண்டுமானால் நாம் அனுதினமும் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கு. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரக்கங்களின் பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. இன்னைக்கு நாங்க தீர்மானம் எடுக்காம போவோமானால் இந்த காலை வேளை சமூகத்துக்கு வந்து அது அதிக பிரயோஜனமா இருக்காது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த தீர்மானத்து மேல் உங்களுடைய அபிஷேகம் வரட்டும்பா. நாங்கள் இருக்க தீர்மானத்து மேல உங்களுடைய கிருபை வரட்டும் தகப்பனே. எடுத்த தீர்மானத்தை நாங்கள் உறுதியா இருக்க எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்வீராக தகப்பனே. ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு தேவனுடைய பிள்ளையை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அவங்களுடைய குறைவுகள், அவங்களுடைய தேவைகளை அறிந்து நாங்கள் பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபிக்க, அவங்களோட ஒரு நல்ல ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ள எனக்கு எங்களுக்கும் கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய சக விசுவாசிகள் குறித்து அக்கறை எடுக்க, கவலைப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. பரிசுத்த பிதாவே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆத்துமாக்களை சபைக்கண்டு ராஜ்யத்துக்கண்டு ஆராயப்படுத்துகின்ற அனுபவத்துக்குள் எங்களை கொண்டு போங்கப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே வேதத்தை அந்த ஆராய்ச்சி செய்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தகப்பனே பெருகத்தக்கதான கிருபைகளை எனக்கும் எங்களுக்கும் கட்டளையிடுவீராக. மகிமையை நாங்கள் மக்கு செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கடுப்பா இருப்பீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? சரி, தேங்க்யூ. சரி, நான் இன்னைக்கு உங்களோட ஆராதனையை பற்றி ஒரு சின்ன பகுதியை, எனக்கு ரொம்ப ஆசை நிறைய பேசணும்னு.
ஆனா அதுக்கப்புறம் நீங்க சாயங்காலம் வராம இருக்கிறதுக்கு இதே ஒரு சாக்கு போகா சொல்லிடுவீங்க. அவர் தான் மத்தியானம் 2 மணி வரைக்கும் எடுத்தார்ல, அதான் கேட்டோம்ல, அதுக்கப்புறம் சாயங்காலம் வர வந்து திருப்பி அப்படி சொல்லுவீங்கல்ல. அதனால நான் சீக்கிரமா முடிச்சு உங்களை அனுப்ப ட்ரை பண்றேன். சரியா? சரியா? ஏங்க சந்தோஷம் ஒரு ஆமா சொல்லுங்களேன். அதான் சீக்கிரம் அனுப்புவேன்னு சொல்லிட்டேன்ல, அது கூட அப்படி பாக்குறீங்களா? சொல்றாரு இந்த மனுஷன் தொடங்கானது தெரியும் எப்ப முடிப்பாருன்னு. சீக்கிரம் முடிச்சிடறேன். ஆனால் நிறைய உங்களோட பேச எனக்கு மனசுல நிறைய ஆசை இருக்கு. நிறைய அது பாடுறாங்களே, இட்ஸ் பப்ளிங் பப்ளிங் பாட என்னுள்ள தேவன் பால் அது இருக்குதோ இல்லையோ, மை பப்ளிங் வித் வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையினால அப்படி குறிச்சிக்கிட்டே இருக்குது. எனக்கு நிறைய பேசணும்னு ஆசை, ஆனா நேரம் ரொம்ப வேகமா கடந்து போகுது. அதனால கொஞ்சம் சின்னதா ஒரு செய்தி நான் சொல்லி கடந்து போகிறேன். ஆனா செய்தி பெரிய செய்தி, சொல்ற நேரம் சின்னதா இருக்கலாம், ஆனா செய்தி பெரியது. ஆமென் ஆமென். யோவான் 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம் 23, 24 அடிக்கடி கேட்டு, அடிக்கடி பிரசங்கம் கேட்டு, அடிக்கடி நம்ம படித்து எல்லாருக்கும் சொல்லி பழசா போன ஒரு வசனம். சரிதா? நம்ம தமிழ்ல சொன்னா அறத பழசும் தெரியுங்களா, அது மாதிரி பழசு. வாசிங்க யோவான் 4, 23, 24. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள். அப்படின்னா தொழுது கொள்ளுதல் 2 இருக்குது. ஒண்ணு தொழுது கொள்ளுதல், மற்றொன்று உண்மையாய் தொழுது கொள்ளுதல். சரி, அடுத்தது பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள், தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி, இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவானவர் விரும்புகிறார். போடு தம்பி, கவனிங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்றவங்க எப்படி தொழுதுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். விரும்புகிறார்னு போட்டு தெரியுங்களா? அது தமிழ்ல இருக்குது. ஆனா கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா தேடுகிறார்னு இருக்கு. தமிழ்ல எப்படி இருக்குது? தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது God desires. ஆனால் கிரீக்ல அப்படி இல்ல. எப்படி தெரியுங்களா? God seeketh. கர்த்தர் தேடுகிறாராம். எப்ப தேடுவோம் தெரியுங்களா? ஒன்று பார்த்த உடனே கிடைக்கலன்னா தான் தேடுவோம். எப்போ நம்ம தேடுவோம்? ஒன்னு கண்ணில் பார்த்த உடனே கிடைக்கும் போது தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா இன்னைக்கு அநேக ஆயிரக்கணக்கான இடங்கள்ல கர்த்தர் இன்னைக்கு தேவ ஜனங்கள் ஆராதிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு இடத்திலும் அப்படி தேடி அலைந்து கொண்டிருக்கிறதற்கு தொழுது கொள்ளுகிறவர்கள் அல்ல, உண்மையாய் தன்னை தொழுது கொள்ளுகிறவர்களை கர்த்தர் தேடுகிறாராம். ஏனென்றால் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 15, 8, 9. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, கவனிச்சீங்களா? ஆண்டவர் ஏன் தேடுகிறார் தெரியுங்களா? இன்னைக்கு ஆராதனை எங்க நடக்குது? லிப் சர்வீஸ். லிப் சர்வீஸ், அதாவது வாயினால் ஆராதிக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவர் ஏன் தேட வேண்டிய அவசியம் தெரியுங்களா? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னை சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயம் எனக்கு தூரமா இருக்கிறது. அப்படின்னா ஆராதிக்கிறவங்களை கர்த்தர் ஏன் கர்த்தர் தேடுகிறார் அப்படின்னா, வாயினால் ஆராதிக்கிற கூட்டம் நிறைய இருக்கு. தங்கள் வாயினால் தேவனை ஆராதிக்கிற கூட்டத்துக்கு பஞ்சமே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? தங்கள் வாயினால் என்னை சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்ன கனம் பண்றாங்க, அவர்கள் இருதயமோ எனக்கு. கவனிச்சு பாருங்க, நம்ம செல்போன் வச்சிருக்கோம்ல, வச்சிருக்கோமா? இது இப்ப என்ன கண்டிஷன் இருக்கு? லைவா இல்ல, ஆமா, ஆனா மியூட்ல இருக்குல்ல, இருக்கா? அப்புறம் வைப்ரேட்டர்ல இருக்குல்ல, இருக்கா? இப்ப யாராவது போன் பண்ணா உடனே எடுத்துட்டு வெளியே ஓடுவோம்ல. ஹலோ, ஓடுறாங்க. நான் நேற்று பார்த்தேன், ஓடின ஆளை பார்த்தேனா. சரியா? இங்க மாத்திரம் இல்ல, தமிழ்நாடு மாத்திரம் இல்ல, எங்கெல்லாம் மனுஷன் கர்த்தரை ஆராதிக்கிறானோ அங்கெல்லாம் ஒரு செல்போன் ஆவி ஒண்ணு இருக்குது. இந்த ஆவி வைப்ரேட்டர்ல இந்த டீ கடையில போய் காலில் நின்றீங்கன்னா இந்த நாய் இருக்கு தெரியுங்களா, காலை வந்து சொரண்ட எதுக்கு புற வேணுங்கிறதுக்கு சில நாய் இருக்கு, அனுபவப்பட்ட நாய்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? டீ குடிக்க நீங்க போனீங்கன்னா வந்து கிட்ட வந்து அப்படி எதுக்குன்னா ஒரு புற வாங்கி போடுறான்னு அர்த்தம். அதே மாதிரி நிறைய செல்போன் உள்ளது, இந்த நாய் சொல்ற மாதிரி சொல்றது, எழுந்து வெளியே ஓடுறான்னு அர்த்தம். ஏன் ஒரு 2 மணி நேரம் செல்போன் ஆஃப் பண்ணிட்டு உலகம் மூழ்கி போயிடுமா? அப்படின்னா தேவ சத்தத்தை விட மனித சத்தம் ரொம்ப விருப்பம் இல்ல. ஏன் ஒரு 2 மணி நேரம் ஒரு மனுஷன் பேசாம இருந்தா கெட்டு போயிடுமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி செல்போனை தான் வாழ்ந்து கொண்டிருந்தோமா? கமான், யோசிச்சு பாருங்க. அப்படி என்றால் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? வாயினால் கர்த்தரை செய்கிறோம்,
உதடுகளால் அவரை துதிக்கிறோம். நம்ம உள்ள எங்க இருக்குது? ஆராதனை முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன பண்ணலாம் தானே புத்தியில இப்ப இருக்குது. ஆராதனை முடிஞ்ச உடனே இந்த என் ஆத்துமாவை சொல்றதுக்குள்ள வெளியே நிப்பான் தெரியுங்களா ஆளுங்க. சர்வீஸ் முடிஞ்சு நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம் சொல்லுவோம். எதுக்கு தெரியுங்களா? அது ஒருத்தருக்கும் தெரியாம ஓடுறதுக்கு தானே இந்த நேரம். கண்களை மூடுவோன்னு உடனே பைய மொத்தமும் வாரிட்டு ஓடுறோம்ல வெளியே. அப்படின்னா நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன இருக்குது? எப்படா அந்த பாவிங்க முடிப்பானுங்க என் ஆத்துமாவை சொல்லுவான், வெளியே ஓடலாம் தானே இருக்கிறோம். அப்படின்னா நம்ம ஆண்டவர் கிட்ட வரமா இல்ல தூரம் இருக்கிறோமா? அதான் சொன்னார். இது என்ன மாய்மாலமான ஒரு ஆராதனை. அது மத்திய 15:7 வாசித்து பாருங்க. மாயக்காரரே, இதான் இவனை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ யாரு? வாயினால வர்ற, உதட்டினால சொல்ற, ஆனா உன் இருதயம் ஏன் தெரியுமா? நீ மாயக்காரன். நடிக ஆராதிக்கிறவர்களை போல நாம் நடிக்க கற்றுக்கொண்டோமே தவிர we are not worshipping. அதான் அந்த யோவான் 4:23 சொல்றாரு, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், உதட்டளவில் தொழுது கொள்கிறவர்கள் அல்ல. ஆனா அது மறுபடியும் சொல்லுகிறவங்களுக்கு கம்யூனியன் சர்வீஸுக்கு மாத்திரம் வரவங்க அவர்கள் உண்மையான விசுவாசிகள் அல்ல. நாங்களும் விசுவாசம் காட்டிக்கொள்வதாக நடிக்கிறவர்கள். அன்னைக்கும் உங்களுக்கு வேலை இருக்குது, வேற வேலையை ஒதுக்கி வச்சுதான் இன்னைக்கு வந்திருக்கீங்க. அப்ப மத்த நாட்டில் ஒதுக்கி வச்சுட்டு வர முடியாதா? ஏன் மத்த வார நாட்கள் சபையில கூடுக இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு வர முடியாதா? என்ன இல்ல, மனம் இல்லை, அவ்வளவுதான். ஆங்கிலம் சொல்லலாம், there is no will, there is no way. மனம் இல்லாவிட்டால் மார்க்கம் இல்லை, மனம் இருந்தால் மார்க்கம் வரும். Where there is will, there is way. அதுக்கு ஆப்போசிட் என்ன? There is there no will, there is no way. ஏன் இன்னைக்கு மற்ற நாட்கள் சபைக்கு வர முடியல? மனசு இல்லை, அவ்வளவுதான். இன்னைக்கு மாத்திரம் எப்படி வர முடியுது? மனசு இருக்குது, வரும். அப்படியானால் சூழலை குறை சொல்லாதீங்க. நம்முடைய நிலை எல்லா நாளிலும் நமக்கு பிரச்சனை இருக்கு, எல்லா நாளும் நமக்கு வேலை இருக்கு, எல்லா பொறுப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு என்ன பண்றோம்? பொறுப்பு இருந்தாலும் பல்ல கடிச்சு தள்ளி வச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கோம்ல. இது ஏன் மற்ற நாள்ல ஏன் செய்ய முடியல? இதைத்தான் கர்த்தர் தேடுகிறார். அவர் விரும்புகிறார் அல்ல, God is seeking. கர்த்தர் தேடுறாரு. வேதத்தில் சில வசனங்கள் உங்களுக்கு தெரிந்ததுதான், ஞாபகப்படுத்துகிறேன். ஆதியாகமம் 24:11 வாசிங்க. Genesis chapter 24 and verse 11. Genesis chapter 24 and verse 11. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி. கவனிங்க, ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் எங்கே வந்து நிற்கிறான்? ஹலோ, எங்க வந்து நிற்கிறாரு? ஆமா, 16 இருந்து எங்க வந்து நிற்கிறாரு? ஒரு கிணத்தங்கர்ல வந்து நிற்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 29, Genesis chapter 29 verses 1 and 2. ஆதியாகமம் 29 1, 2 வசனங்களை வாசிங்க. யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும். மறுபடியும் பாருங்க, யாக்கோபு எங்க வந்து நிற்கிறாரு? ஹலோ, எங்க வந்து நிற்கிறாரு? ஒரு கிணத்தங்கரையில. ஆதியாகமம் 38:14 வாசிங்க. ஆதியாகமம் 38:14. சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் தாமார் கண்டபடியால் தன் கைப்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக மூணாவது கிணத்துக்கரையில் ஒரு அம்மா வந்து உட்கார்ந்து இருக்குது. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. Exodus chapter 2 and verse 15. யாத்ராகமம் 2:15. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தினின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே. மறுபடியும் கிணத்தங்கரையில் ஒருத்தனை பாக்குறோம் பாருங்க. 4 பேரை பைபிள்ல கிணத்தங்கரையில பாக்குறோம். ஒருத்தர் யாரு? ஆபிரகாமின் ஊழியக்காரர். எதுக்கு? தன் எஜமானுடைய மகனுக்கு ஒரு பெண் தேடி வந்திருக்கிறாரு. பெண் தேடுற இடம் எங்க? கிணத்தங்கரையில. அடுத்தது ஆதியாகமம் 29:1-2 யாக்கோபு பேசபா விட்டு 16ஆம் வயதுக்கு ஒரு பெண்ணுக்காக ஓடி வந்திருக்கான். மறுபடியும் அவன் பெண்ணுக்காவது தன்னுடைய எதிர்காலத்துக்காக ஓடி கிணத்தங்கரையில் உட்கார்ந்துருக்கான். 3வது தாமார் ஆதியாகமம் 38:14 அவளுக்கு ஏற்ற வேளையில கணவன் கொடுக்கப்படாதது கண்டு என்ன பண்றா? அவளும் ஒரு நீட்டூற்றங்கள் உட்கார்ந்து மறுபடியும் என்ன பண்றா? அவளும் தன் எதிர்காலத்தை தேடி தனக்கு ஒரு மணவாளனை தேடி உட்கார்ந்து இருக்கிறார். யாத்ராகமம் 2:15 மோசே எகிப்தை விட்டு மீதியாந்தத்து ஓடி வந்தவனுக்கு கிடைச்ச இடம் என்ன? கிணத்தங்கரை கிடைக்கும். அவனுக்கும் ஒரு பெண் வேண்டும். ஆமென், ஆமென். அப்படின்னா அந்த கிணத்தங்கரையில எதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க சொல்லுங்களேன்? ஒரு பெண்ணை தேடி உட்கார்ந்து இருக்காங்கல்ல. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுங்களா, ஆத்தங்கரையில் தாயை பார்த்தால் அடுப்பங்கரையில் பெண்ணை பார்க்க வேண்டாமா.
தமிழர்கள் தானே, தமிழர் தானே, இந்த மொழி முழிக்கிறீங்க. ஓ தமிழனுக்கு தெரியாது தமிழ் தான், அது வேற இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது, ஆத்தங்கரையில் அம்மாவை பார்த்தா அடுப்பங்கரையில. ஏன்னா அம்மா தண்ணி எடுக்க அந்த கிணத்த உள்ள அந்த ஆத்தங்கரையில கிணத்த உள்ள அந்த குடத்தை தண்ணிக்குள்ள மூழ்கும் போதே தெரியும் இவ குடும்பத்தை மூழ்க வைக்கிறவளா தூக்கி விடுறவளான்னு தெரிஞ்சிருமா. அதை பார்த்துட்டு எங்க வேண்டாம், பெண்ணை பார்க்க வேண்டாம், அம்மாவை பார்த்தா போதுமா. யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 4:6. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய், இவன் இயேசுநாதன் கலந்து உட்கார்ந்துருக்கார் பாருங்களேன். இதுக்கு அவரும் ஒரு பெண்ணை தேடுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். பழைய பாட்டுல 4 பேர் கடத்தங்கரில் உட்கார்ந்தாங்க. இதுக்கு தங்களுக்கு ஒரு ஜோடியை தேடுறதுக்கு. இப்ப இயேசுநாதன் வந்து எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? எதுக்கு தேடுறா தெரியுங்களா? ஆவியோடும் உண்மையோடும் தன்னை தொழுதுகள் ஒரு மனவாட்டி சபையை தேடி உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென் ஆமென். அப்படின்னா ஆண்டவர் இன்றைக்கு சீக்கிங் காட், தேடுகின்ற ஒரு தேவன். எதுக்கு? தன்னை உண்மையா ஆராதிப்பாங்களா அப்படி தேடுகின்ற ஒரு ஆண்டவர். ஆமென். சரி, அன்னைக்கு பைபிள்ல பாத்தீங்கன்னா 3 இடங்களில் இயேசு மத்தேயு நற்செய்தியில மாத்திரம் தொழுது கொள்ளப்படுகிறார். மத்தேயு நற்செய்தி இயேசு பைபிள்ல 6 இடங்களில் தொழுது கொள்ளப்பட்டிருக்கிறார். அதுல 3 இடம் எங்க இருக்குன்னா மத்தேயு நற்செய்தியிலே இருக்குது. அந்த 3 இடங்களும் 3 நேரங்களில் இயேசு தொழுது கொள்ளப்பட்டிருக்கிறார். அந்த 3லிருந்து நான் உங்களுக்கு ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு என் செய்தியை முடித்து கடந்து போகிறேன். முதலாவதாக இயேசு தொழுது கொள்ளப்பட்ட இடம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 2:11. அவர்கள் என்றால் கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். கவனிங்க, இயேசு முதலாக ஆராதிக்கப்பட்டது எப்போது? உலகத்துக்கு வந்தபோது. அவர் குழந்தையாக இருக்கும் போது அவரை காண்பதற்காக கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் புறப்பட்டு வந்தார்கள். இயேசு இருந்த வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? They entered into the house. அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயையும் கண்டு பிள்ளையை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன் தூப வர்க்கம் வெள்ளை போலத்தை எடுத்ததுக்கு காணிக்க கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கல. ஆராதித்த ஒரு இடம். இரண்டாவதாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் படவில் ஏறின உடனே அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து